எனக்கு இப்போ ஒரு இமோஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னும் போது நான் இந்த ஸ்கிரிப்டை படிக்கணும், எனக்கு இதெல்லாம் பண்ணணும், லைக் ஐ ஹேவ் ஃபியூ கியூ பாயிண்ட்ஸ், எனக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும், இங்கெல்லாம் முடிக்கணும், பீட்ஸ் இருக்கும், இதெல்லாம் பீட்ஸை ஃபாலோ பண்ண இதெல்லாம் இருக்கும். பட் இஃப் an actor, I mean if somebody is acting, நீங்க சொன்ன மாதிரி இந்த what do you call it, சோஷியல் மீடியா this that and everything வரும்போது if they are able to do it naturally, fine, wonderful. If the movie demands something, இப்போ மூவி ஒன்று கேட்குது, அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்குது, அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு ஆக்டர் வந்து இஃப் இஸ் ஏபிள் டு ஜஸ்டிஃபை, அது எப்படி வந்தாலும் அது ஆக்டிங் தான் எண்ட் ஆஃப் த டே. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இருக்க ஆசை தான். ஐ திங்க் எவ்ரி பட்டிங் ஆக்டர்ஸ் ட்ரீம் அவங்க எல்லாருக்கும் நடிக்கணும் அப்படின்றது தான். விஜய் சார் வந்து கடைசி படம் பண்ணிட்டு மேலே படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உள்ளே வரும்போது அவர் வந்து பாலிடிக்ஸ்ல போயிட்டார். நல்ல விஷயம் தான், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். எனக்கு வந்து பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ லைக் இவரோட கேரக்டர், அதில் நம்ம சிஎம் சாரோட கேரக்டர் வந்து இட் இஸ் அமேசிங் ஹவ் ஹி ஹஸ் ரிட்டன். அவர் வந்து ரொம்ப சட்டிலாக ஆக்ட் பண்ணுவார். கிஷோர் சார் வந்து ரொம்ப சட்டிலாக ஆக்ட் பண்ணுவார். பட் ஆனால் த இம்பேக்ட் தட் இஸ் சீன் ஆன் ஸ்க்ரீன் லைட்ஸ் லைக் மேக்னானிமஸ், சூப்பராக இருக்கும். ஐ லைக் ஆல் த ஸ்க்ரீன்ஸ். நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஐ ஃபெல் இன் லவ் வித் ஆல் த கேரக்டர்ஸ். அண்ட் தென் கொற்ற வேண்டிய ஒரு கேரக்டர் இருக்கும், அதில் அவங்க தான் வந்து ஆக்சுவல் protagonist of the whole series. It was amazing, just like, as நான் படிக்கும்போது I was very interested. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிரு பிரதர் தான் நம்ம கூட இருக்கார். நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் பிரதர். உங்களோட கமிட்டடான லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐ மீன் ஒர்க் ரிலேட்டடா நீங்க கமிட்டடா ரொம்ப இருக்கீங்கன்னு சொல்லி. ஒர்க் ரிலேட்டட் லைஃப்ல மட்டும் தான் கமிட்டடா இருக்கேன். வேற எதுலயும் நம்ம இப்போ கமிட்டடா இல்ல. நம்ம முடிஞ்சிருச்சு. கமிட்டடா இருந்தோம். அந்த லைஃப் இஸ் டன். லைக் we are over 80s right now. I mean 30 தாண்டினோம்ல. 30 தாண்ட போறோம். அதனால போதும், இது மேல வந்து வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு வேலைக்காக ஓடுறது தான். சூப்பர் பாய். இப்போ ரீசெண்டா வந்துட்டு மேபி ஒரு 10 days ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கர் உங்களோட படம் வந்துட்டு பயங்கரமா ரிலீஸ் ஆகி, அதே தெலுங்கு சைடும் சரி நம்ம தமிழ் சைடும் சரி பயங்கரமா பேசப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கதையை கேட்கும் போதே நீங்க வந்துட்டு ஓகே சொல்லிட்டீங்களா, இல்லை வந்துட்டு அந்த டைட்டில் பைக்கர்னு கேட்ட உடனே நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா? பிகாஸ் எனக்கு தெரியும் நீங்க வந்துட்டு பைக்கும் செம்மையா ஓட்டுவீங்க, காரும் செம்மையா ஓட்டுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பைக்கர் அந்த ஒரு கதை கேட்ட உடனே வந்துட்டு நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா? முதல்ல வந்து ஆடிஷன் கொடுக்க சொன்னாங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் ஐ வாஸ் நிறைய படத்துக்கு ஆடிஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் தென் இதுதான் திருப்பி வந்து எனக்கு கூப்பிட்டாங்க. ஒரு வாட்டி ஹைதராபாத் வந்துட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. போனதுக்கப்புறம் தி லைக் வாட் ஐ டிட். அங்கேயும் வந்து ஒரு வாட்டி நடிச்சு காட்ட சொன்னாங்க. அபிலாஷ் ப்ரோ தான் வந்து கேட்டார். அண்ட் தென் ஃபார் சம் ரீசன் ஹி ஜஸ்ட் தாட் ஐல் பி த பெஸ்ட் ஃபிட் ஃபார் த கேரக்டர். அங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சு தான். ஆனால் இது ஆரம்பிச்சு 2.5 years ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி, பெரிய ஜேர்னி இது. ஆமாம். ஸோ வாட் வாஸ் த ஸ்டோரி? அந்த ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஆஸ்பைரிங்காக இருந்ததா, இல்லை வந்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிங்களா, இல்லை வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ டென்ட் வாண்ட் டு டூ ரோல்ஸ் தட் வில் டைப் காஸ்ட் மீ. ஓகேவா? பட் ஐ வாண்டட், எனக்கு ரோல்ஸ் வந்து என்னை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 different timelines and 3 different லுக்ஸ். வந்து ஒரு 1990s நடக்கிற ஒரு கதை, அண்ட் தென் அப்படியே வந்து 2010s நடக்கிற ஒரு கதை வந்துருச்சு, சொல்லக்கூடாது. பட் ஆனால் ஸ்டில் லைக் தெல் பி அ டர்னிங் பாயிண்ட். அந்த என்னோட ஆர்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். the way he is and the way he was and இதனால என்ன the why certain things happen அப்படின்றது வந்து this guy will be the turning point for in the story. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது ஃபுல்லாக இனிஷியலி when I was reading the script ஒரு வில்லனஸ் கேரக்டர் தான் இருந்துச்சு. பட் ஆஸ் ஐ ரெட் மற்ற எல்லா கேரக்டரும் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ் கேரக்டர் இன் அ வே. ஸோ ஐ வாஸ் லைக் லெட்ஸ் டு இட். நம்மளுக்கு ஹீரோவாக கொடுக்க இப்போது கொடுக்கல. பட் யூ ஆர் தி ஒன் ஹூ இஸ் ஹீரோ ரைட்? ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் ஹீரோ மாதிரி வச்சுக்கலாம். ஐ மீன் ஹீரோலாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வில்லனா இருக்கிறவங்க தானே ஹீரோவே. அதான் என் ஃப்ரெண்டு கூட யாரோ வந்து சொல்லும்போது she was like என்னடா ஹீரோ பண்ணலையா? she is a very good friend. ஒரு கேட்கும்போது she was like என்னடா வில்லன் ஹீரோவா பண்ணலையான்னு கேட்கும்போது I was like I think I can express and experiment more as a villain அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் ஹீரோ எப்படி ஆறுதுன்னு எனக்கு தெரியல.
ஐ டோன்ட் நோ வாட் என்ன பண்ணி ஹீரோ ஆகணும்னு எனக்கு புரியல. ப்ரோ நீங்க ஹீரோ தானே ப்ரோ? எப்படி எதுல ப்ரோ? ப்ரோ இப்போ நான் சொல்ற ஹீரோ வந்து இதுல நான் சொல்றது ப்ரோ வந்து நீங்க படத்துல ரியல் hero. லைஃப்ல ஒரு ஹீரோவா இருக்கீங்கல்ல. என்னதுல சொல்றீங்க எனக்கு புரியலையே. ப்ரோ யூ ஆர் இட்செல்ஃப் a hero bro. Be itself a role model for everyone. Be itself a hero for us. அதுதான் சொல்றேன், நான் எதுக்கு ரோல் மாடலா இருக்கேன்னு சத்தியமா தெரியல. புரியுதுங்களா? எனக்கு புரியல இன்னும் சொல்றீங்க. பட் யா லைக் இல்ல ஒரு சில எனக்கு எனக்கு என்னன்னா அதான் அதுக்கு நிறைய பண்ணணும் ப்ரோ, நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஒரு ப்ரோ இன்னொருத்தங்க ரோல் மாடலாலாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. பிக் பாஸ் போயிட்டு வந்தேன், 2-3 நல்ல விஷயம் பேசியிருக்கேன் நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன மேட்டர்னா இதுவே கேட்டாங்க லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நீங்கள் ஏன் வந்து இன்டர்வியூ கொடுக்கல, இது பண்ணல அது பண்ண நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன பேசுறது அப்படி இன்டர்வியூ எடுத்து என்ன பேசுறது? பேச வேண்டியலாம் பேசியாச்சு. பிக் பாஸ் நடந்தது, இட் வாஸ் அ டிவி ஷோ. அதுக்கப்புறம் வந்து யூ ஜஸ்ட் கேவ் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் அபவுட் த ஷோ. நான் யாரு, நான் என்ன பண்ணுறேன்ட்டு தெரியும் மக்களுக்கு, அவ்வளோதான். அதுக்கு நடுவில் எதுவும் பெருசாக பண்ணல, படம் நடிச்சிட்டு இருக்கேன். என்னால் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு என்ன நல்லது பண்ண முடியும்னு பார்க்கணும், எதுவுமே இல்லை. ஸோ வந்து லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். அது வந்து ஓட்டில் இன்டர்வியூவில் போயிட்டு இந்த ஹோம் டூரு இந்த டூர் அந்த டூருன்னு திருப்பி அதையே கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? I didn't find any use. But anyways, what you exactly wanted to do in life? You know, you really wanted, because we know that நீங்க வந்துட்டு ஒரு மாடலா இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர். மாடலாம் இல்லை, மாடலாக ஒரே ஒரு ரேம்ப் வாக் நடந்திருக்கேன் நான் இப்போ மாடலா இருந்தேன். எங்க பாத்தீங்க நான் மாடலா பாத்தீங்கன்னு? ப்ரோ உங்க ப்ரொஃபைல் செக் பண்ணாலே அப்படிதான் ப்ரோ வருது. ஏன் உங்களோட இன்ஸ்டால பார்த்தாலே நீங்க பாக்குறதுக்கு மாடல் மாதிரி தானே இருக்கீங்க. பாக்குறதுக்கு மாடல் மாதிரி இருக்கிறது, மாடலிங் பண்றதும் ஹைட். அதுக்கு என்ன பண்றது? சோ டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு ஒரு மாடல் தான். ஏன் ப்ரோ 6.5 இருந்தா மாடலா இருக்கு? சரி ஓகே, லெட்ஸ் கேன்சல் திஸ் அண்ட் ஆஸ்க். ஓகே சரி, நீங்க மாடலிங் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இல்ல, I wanted to do modeling. அதனால வந்து ஒரு ரேம்ப் மாதிரி நடந்தேன். அதுக்கப்புறம் ஐ டோல்ட் மை செல்ஃப் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்ட்டு நானே முடிவு பண்ணேன். ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா எல்லாருக்கும், ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டு மாடலிங் ஒன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் எனிமோர். தென் ஓகே, வாட் டு யூ வாண்டட் டு பி? பிகாஸ் யூ நோ நம்ம சின்ன வயசுல வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட கனவு என்னவா தான் இருந்தது? பணம் பண்ணணும்னு தான் கனவு வருது. அதான் பண்ணீங்களே. அது படம் இல்ல, பணம் சம்பாதிக்கணும் அப்படி அல்ல. அது எல்லாருக்குமே அதுதான் ஒரு கோலா இருக்கும். பட் ஸ்டில் நோ, சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஐ வாண்டட் டு பி an astronaut அது இதுன்ட்டு சும்மா தெரியாத நேரத்தில் அப்படின்ட்டு. தென் ஐ ஹேட் மை ஓன் கம்பெனி விச் ஐ ஷட் டவுன். இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறோம். இட்லி கடை பேர் கிடையாது, இந்த கடையில் இட்லி தோசை and all that டிஃபன் ஐட்டம்ஸ். அது ஸோ யா ஐ வாண்டட் டு பி an entrepreneur as such. But I really like acting. ஆனால் எனக்கு ஆக்டிங் எப்படி உள்ளே போகுதுன்னு தெரியல. பிகாஸ் நோபடி வாஸ் தேர் இன் மை ஃபேமிலி ஹூ நியூ ஆக்டிங். ஆர் லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே இல்லை. என்னோட தாத்தா ஆர் என்னோட. So do you think that this film is all about nepotism? Film industry இந்த nepotism இருந்தா நம்ம உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? nepotism தாண்டி it's easier for you because இப்போ எங்க அப்பா வந்து இப்போ ஒரு மெக்கானிக்கா இருந்தாருன்னா he'll teach me how to be a mechanic. It's easier for me. என்ன பார்ட்ஸ் எங்க வாங்கணும். இப்போ உங்களுக்கு பைக் ரெடியா, உங்களுக்கு பைக் பத்தி தெரியல வச்சுக்கோங்களேன், நீங்க வாங்குறீங்க, ஒரு நட்டு போல்ட் வந்து உங்களுக்கு எப்படி மாட்டணும்னு தெரிலனா நீங்க இன்னொருத்தர்கிட்ட போய் அதை கொடுத்து மாட்ட வைக்கிட்டு இருக்கணும். ஆனா இஃப் யுவர் ஃபாதர் வாஸ் அ மெக்கானிக், நீங்களே பண்ணிக்கலாம். அது இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ, த சேம் ஒர்க் தட் யூ கோனா டு. பட் அந்த வழியை கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். யூ கேன் மேபி பீப்புள் ஹூ ஹாவ் அ பேக்ரவுண்ட்ல தே மைட் கெட் இன் டு இட் ஈஸியர். சஸ்டெயின் ஆகிறது வந்து அவங்களோட கையில தான் இருக்கு கண்டிப்பா. ஸோ பட் ஐ டோன்ட் திங்க் நெப்போட்டிசம் is a thing. Because என்னதான் நெப்போட்டிசம் இருந்து எவ்வளவுதான் புஷ் பண்ணாலும் if that person doesn't have an interest or if that person doesn't have an interest towards something, அது waste. Yeah. சோ பைக்கர்ல வந்துட்டு நாங்க பார்த்தோம், சூப்பரா நடிச்சிருக்கீங்க. இந்த என்ன பாத்தீங்க? எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ப்ரோ அந்த பைக் ஓட்டிட்டு வருவீங்கல்ல, ஸ்கிட் எல்லாம் அடிப்பீங்க, ஹக் எல்லாம் பண்ணுவீங்க, அந்த சீன்ஸ் எந்த யார் ஹக் பண்ண? நீங்க தான் ப்ரோ. யார் ப்ரோ? மால்விகா நாயர். நான் எங்க ப்ரோ மால்விகா நாயர் ஹக் பண்ண? அது ஹீரோ பண்ணுவார் ப்ரோ. எனக்கும் அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்களும் க்ளீன் ஷேவ்ல இருக்கீங்க. அதாவது நீங்க படத்தை பார்க்கல, ட்ரெய்லர் தான் ப்ரோ. நான் ட்ரெய்லர் தான் ப்ரோ பார்த்தேன். சீரியஸா. சோ ட்ரெய்லர் பாக்கும்போது நீங்களா வரன்னு சொல்லிட்டு அதனால தான் நீங்க எனக்கே புரியல, நீங்க 2 கதாபாத்திரம் பண்ணிருக்கீங்களா இல்ல நீங்க தானா? அது ஏன்னா பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணுவோம். டெஃபினட்டா வந்துட்டு உங்களை பார்க்கும்போது பிக் பாஸ்ல பார்க்கும்போது நீங்க பல்கா நல்லா பாடி வெயிட்டா சூப்பரா ஃபிட்டா இருந்தீங்க. இப்போ சூப்பரா இருக்கீங்க. ஆனா நான் என்ன யோசனை, மேபி இந்த படத்துக்காக தான் நீங்க வெயிட் லூஸ் பண்ணிருக்கீங்க. அது பண்ண அது வந்து அபிலாஷ் ப்ரோ வந்து லைக் ஹி வாண்டட் மீ டு சேஞ்ச் பிகாஸ் 2 லுக் இருக்கிறதால. there's a post accident முடிஞ்சதுக்கு அப்புறம் he is still a biker, but accident ஆனதுக்கு அப்புறம் வந்து you'll put on lot of weight. ஓகே, கை கால்லாம் உடஞ்சு போனதுக்கு அப்புறம் எப்படி he is not into racing anymore, he doesn't do any physical activity. ஆனாலும் he tries to be fit for himself. ஓகே, ஒரு லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. பட்
அதை பார்த்தீங்கன்னா வந்து ஹீல் டேக் இட் ஆன் பியூட்டிஃபுல்லி. ஓகே. லைஃப் மாதிரி தான். when one door shuts for you, lot of other windows open ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க படம் பாருங்க தயவு செஞ்சு. May 1 I think it's releasing on Netflix. believe in this quotes and all. இதுல பிலீவ் பண்றீங்களா? ஒரு டோர் ஷட் ஆச்சுதுன்னா 1000 விண்டோ ஓபன் ஆகும். அது நம்ம தான் உருவாக்கணும். அந்த விண்டோ இருக்கா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு. பட் we'll have to open and create our own windows. சூப்பர். அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது ப்ரோ, நான் இப்போ சொல்றேன், நான் படம் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு சார் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்க பைக் சரியா நீங்க என்னதான் நல்லா ஓட்டினாலுமே நீங்க வந்துட்டு சரியா ஓட்டல, இந்த மாதிரி வந்துட்டு டான் பண்ணிட்டே இருக்கிறத மாதிரி பாக்குறோம். இல்ல அப்பெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து அவர் இன்ஸ்டிகேட் ஹிம். அதாவது அந்த படத்துல பாத்தீங்கன்னா பேசிக்கலி வி போத் ஆர் ரைவல்ஸ். நானும் ஷர்வா ப்ரோவும். அண்ட் அவர் நம்பர் 1 எப்பவுமே நம்பர் 1. பிகாஸ் அவருக்கு ஒரு குரு இருப்பாரு. அவரோட அப்பா தான் அவரோட குரு ரேசிங்ல. எனக்கும் அவர் தான் இருந்தார் சின்ன வயசுல. அண்ட் தென் லைக் நான் வந்து எனக்கு இன்னொரு டீச்சர் இருப்பாரு. அவர் எப்படின்னா வந்து இஸ் வெரி ஹம்பிள். அவர் அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு இப்படிதான் வளர்ந்து இப்படிதான் வந்து ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணிப்பாரு. நான் எப்படின்னா வந்து கொஞ்சம் ஈகோ பிடிச்சவன். நான் எப்படியாவது அந்த நம்பர் 1 இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இவன் எப்படி வந்து ஒரு இடத்துக்கு போறான், இவனால வந்து விக்கியோட வாழ்க்கையில, விக்கின்றதுதான் ஷர்வா ப்ரோட கேரக்டர் பேர். அதில் இவனால அன்வரால வந்து விக்கிக்கு என்னென்னலாம் வந்து ஆகுது வாழ்க்கையில, மற்ற எல்லாரும் வந்து விக்கியோட லைஃப் எப்படி மாத்துறாங்க அப்படின்றதுதான் கதை. ஓகே, சூப்பர். ஆனா ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருந்தீங்க ப்ரோ. இதுக்கு நீங்க ஃபர்ஸ்டே பயிற்சி எடுத்திருந்தீங்களா? கண்டிப்பா. இல்லைன்னா அது ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கீங்க? கண்டிப்பா ப்ரோ. ஆக்டிங்ன்றது I think நிறைய பேர் வந்து இப்போ people are getting into acting through reels, this that. So okay, what do you believe on this? என்னது? The people who all does reels and all, that's good for them. Like it's just an opportunity. I think நிறைய முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ வந்து there are opportunities that people are getting. But acting, I think actors I think are tools. நாங்க actors வந்து I believe we are just tools. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டாச்சு நான் இது எல்லாருக்கிட்டையும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இஃப் an actor is a tool and if the movie is the statue, நாங்களாம் வந்து அந்த ஒலி மாதிரி வச்சுக்கோங்க. ஒலி அந்த இது மாதிரி தான். and the person who is doing it, he's a director. the statue வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்னா அது எவ்வளோ இந்த டூல் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்றது பொறுத்து தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு டூல் அப்படின்னும் போது வாட் we have to do is hone our skills. அந்த கத்தியை ஷார்ப்பாக வச்சுக்கிறது தான் எங்களோட கடமை. தட் யூ டூ பை லேர்னிங். ஆக்டிங் acting is just a few sets of instructions that you have to keep telling yourself, and you'll have to நீங்கள் அதை வெளில கொண்டு வரலாம். but you just need to be there and you need to be present. No, what I'm asking is, இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அதான் அப்ப ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தா சரி ஓகே வாங்க. வாய்ப்பே இல்லை ப்ரோ. சொல்லி கேளுங்க. ஸோ இவங்க பண்ற ஆக்டிங்கும் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பயிற்சி எடுத்துட்டு மேபி வந்துட்டு ஒரு கிளாஸ் போய் கத்துக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி கத்துக்கிட்டு வரவங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் என்னதான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் தெரியல. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் லைக் ஹவு யூ கெட் தேர். இப்போ ஒரு இமோஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னும் போது நான் இந்த ஸ்கிரிப்டை படிக்கணும், எனக்கு இதெல்லாம் பண்ணணும். லைக் ஐ ஹேவ் ஃபியூ கியூ பாயிண்ட்ஸ். எனக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும், இங்கெல்லாம் முடிக்கணும். பீட்ஸ் இருக்கும், இதெல்லாம் பீட்ஸை ஃபாலோ பண்ண இதெல்லாம் இருக்கும். பட் இஃப் an actor, if somebody is acting, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த what do you call it, சோஷியல் மீடியா, this that and everything வரும்போது if they are able to do it naturally, fine, wonderful. If the movie demands something, இப்போ மூவி ஒன்று கேட்குது, அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்குது, அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு ஆக்டர் வந்து if he is able to justify, அது எப்படி வந்தாலும் அது ஆக்டிங் தான் end of the day. So yeah, it works. ஓகே, சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி வந்துட்டு பைக்கர் நம்ம பார்க்கும்போதே வந்துட்டு நிறைய ஸ்கிட் அடிக்கிறீங்க, பைக் எல்லாம் ஓட்டுறீங்க. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் which were very tough for you in the செட்ல நம்ம பண்ணும்போது வந்துட்டு பயங்கரமா? நாங்க வந்து ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனோம்னா வந்து மோஸ்ட்லி த ஸ்டன்ட்ஸ் were all done by the professional racers. அவங்க ஸ்டண்ட் மேனும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கிளிஃப் ஜம்ப்ஸ் அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மேன், ரேசர்ஸ், த ஆக்சுவல் ரேசர்ஸ் ஃப்ரம் இந்தோனேஷியா. அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருந்தோம். And we trained, me and Sharva bro, we trained the dirt bike for about 2 to 3 months. இருந்தது every day few hours இருந்தது. அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங், ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் நாட் ஈஸி. பைக் நான் ஒரு ரோட்டில் ஓட்டிட்டு போயிடுவேன். பைக்கை வந்து நார்மல் பைக்கை வந்து நான் ரோட்டில் ஓட்டிட்டு போயிடுவேன். பட் டர்ட் பைக்கிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். அங்கே தரையை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பீச்சில் போனால் மண் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும் பார்க்குறீங்க சாயில்.
இதுல the soil is சகதி loose. மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லூஸா தான் இருக்கும். சகதி மாதிரி இருக்காது. மழை அந்த இதுல ஓட்ட முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் லூஸ் soil. ஓகே. லூஸ் soil. இட்ஸ் நாட் சகதி. grip இருக்காது. அதுல grip இருக்கும். ஆ. பட் அவங்களுக்கு grip இருக்கும். நம்மளுக்கு வந்து நீங்க இந்த வண்டி ஓட்டினாங்க போனீங்கன்னா நீங்க காலி அவ்வளவுதான். மறுக that's very difficult. ஓகே. But then again அது வந்து கத்துக்கிறது அப்படின்றது again it taught me a new discipline. நீங்க என்னதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதே 2 வீல் தான், அதே ஆக்சிலேட்டர் தான், அதே பிரேக் தான், பட் இட்ஸ் a completely different animal altogether. So where was the all scenes were shot, like you know locations எல்லாம் நீங்க எப்படி டிசைட் பண்ணிருந்தீங்க? அதே மாதிரி மோஸ்ட்லி the racing scenesலாம் பார்க்கும்போது that was shot in Indonesia. கெதிரின்னு ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணோம். அண்ட் தென் துலுங்கங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர் இந்தோனேஷியா, பாலி கிட்ட இருக்கும். பாலிக்கு போல கூட்டு போயிருக்கலாம், பட் போல. பக்கத்துலயே தான்ல போய் அங்க போல. என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்ப முடியல. என்ன ப்ரோ போல ப்ரோ? என்ன ப்ரோ? ஆமா போல. போல விடுங்க. சரி, அது ஏன் கிளறிட்டு இருக்கு? போயிருக்கணும். சரி விடுங்க. ஸோ வந்து லைக் இட்ஸ் a beautiful place இந்தோனேஷியான்றது. and I also wanted to go to this place called Mount Bromo. அதுதான். ஸோ லொகேஷன் வந்து இந்தோனேஷியா. and then most of the drama scenes எல்லாமே வந்து we shot in Hyderabad. ஆமா. அதுலயே அந்த படத்துலயே பாத்தீங்கன்னா வந்து லைக் there'll be a lot of என்ன சொல்றது, இது தமிழ் பேஸ்ட் மூவி தான் பேசிக்லி. கோயம்புத்தூர் தான் மோஸ்ட் சீன்ஸ் நடக்கும். ஏன்னா பேக் இந்த 1990s பாத்தீங்கன்னா அந்த ரேசிங் அப்படின்றது வாஸ் வெரி ப்ரெவலண்ட் இன் கோயம்புத்தூர், அந்த பெல்ட்ல. ஸோ ஹீரோ நான் மோஸ்ட்லி அவரும் வந்து கொஞ்சம் தமிழ் டைலாக்ஸ்லாம் பேச பார்ப்பாரு. ஸோ பேக் டு தி லைக் நம்மளோட பைக்கர் தான். அதில் வந்துட்டு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இஸ் இட் ரியலி a ட்ரூ ஸ்டோரி? இந்த ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய, அதாவது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ்னா ஐ திங்க் இட் இஸ் வாட் ஹேப்பன் பிஃபோர். இந்த அப்பா சன் அந்த சென்டிமெண்ட். I mean, I don't know what were the true incidents that happened that Abhi bro took inspiration from, but like I think every biker, நீங்க எந்த ஒரு பைக்கரும் நீங்க கூப்பிட்டு கேட்டாலும், I have few friends who are into dirt biking, அவங்களை கூப்பிட்டு நீங்க கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா வந்து it was all true to actual life. The incident that happened inside the things inside the movie, they're very true to life, near to life. லைஃப் கிட்ட இருக்கும் எல்லாமே. ஆமா. ஸோ சூப்பர் ப்ரோ. இதுக்கு முன்னாடி 2024 வந்துட்டு ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் நடிச்சிருந்தீங்க, தலைமை செயலர். சூப்பரா. அதுல என்ன பிடிச்ச சீன் உங்களுக்கு? பொலிட்டிஷியனா இருந்தீங்கல்ல நீங்க? நான் பொலிட்டிஷியனா இருந்தேன். உங்களுக்கு என்ன பிடிச்ச சீன்? அதுல என்ன பிடிச்ச சீனா ப்ரோ? நீங்க வர சீன் எல்லாமே பிடிச்சிருக்கு. சூப்பரா சம்பாதிக்கிறீங்க. நம்ப மாட்டீங்க. சரி சொல்லுங்க ப்ரோ. பொலிட்டிஷியன் கதாபாத்திரம் எல்லாம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது யார ரெஃபரன்ஸ்ல இருந்தது? அது யார ரெஃபரன்ஸ்ல? அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. ஏன் சொல்லக்கூடாது? சரி ஓகே சொல்லுங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது நீங்களாவே இல்ல, ரியலா சொல்ல போனா நல்ல ஒரு மாற்றம், அவ்வளோ ஒரு டெடிகேஷனா நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்க. தலைமைச் செயலகம் வந்து எனக்கு வந்து அகைன் இட் வாஸ் a very different approach. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவேன்னு சத்தியமா என்ன அப்ப கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. I would have said no, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். பட் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது ஐ லைக் இட். அகைன் இவன் ஒரு வில்லன் தான். இவன் வந்து he is not doing anything bad as such. அவன் வந்து லைஃப்ல ஒன்று பண்ணணும். அவன் ஒரு மூலக்காரன். இதை வச்சுக்கிட்டு எப்படி பணத்தை அடிக்கலாம், அதாவது இந்த இப்போ பாலிடிக்ஸ் என்ன பண்றாங்களோ அதை வந்து அப்படியே சார் ஹஸ் ட்ரை டு ரெப்ளிகேட் இட் இன் திங். அண்ட் அதை நல்லா ப்ளே பண்ண முடிஞ்சதுன்றது ஐ திங்க் இட்ஸ் really good. I was really appreciated for that role also. It's a really good script. நீங்க அதை பார்க்கலாம், திரும்பி போய் பாருங்க. ஹரிஹரன் ரைட்? ஐயா ஹரிஹரன். Oh my god. கூகுள் பண்ணிட்டீங்க. கூகுள் எல்லாம் பண்ணல ப்ரோ. ப்ரோ இப்படி சொல்றீங்க. சரி ஓகே ப்ரோ. லைக் சீசா. சோ இந்த கதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எந்த கதை? லைக் தலைமை செயலகம். இந்த கதை ஓ டெஸ்ட் பண்ணீங்களா? சரி ஓகே சொல்லுங்க. இந்த கதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கதை கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டீங்க? எனக்கு இல்ல, அதுதான் சொல்றேன். ஏன்னா வசந்த் பாலன் சார் கூட ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம வெரி ஸ்வீட். அவருக்கு வந்து என்னன்னா, இப்ப நான் ஒர்க் பண்ண ஆல் தி டைரக்டர்ஸ், இப்ப வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ண ஆல் தி டைரக்டர்ஸ், they don't tell me எனக்கு வந்து இந்த மாதிரி நடின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. they just tell me the scene, you do what you think is right for the scene அப்படின்னுவாங்க. and I think that also gives me a lot of space to explore. இப்போ அந்த பைக்கர் படத்துலயும் வந்து ஒரு சில சீன்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் அதில் வந்து ஹியூ லாரின்னு ஒருத்தர் இருப்பார். நான் வந்து ஸ்டிக்கை வச்சு நடக்கணும். நார்மலாக வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு நடக்கும்போது இந்த கால் அடிபட்டிருக்குன்னா அதே காலில் ஊன மாட்டீங்க நீங்க. ஆமா இல்லையா? லைக் யூனோ லைக் அது ஆப்போசிட் லெக்லாம் வச்சிருப்பாங்க. பட் there's this web I mean there's this series called டாக்டர் ஹவுஸ் அப்படின்ட்டு ஹியூ லாரியோட ஒரு இது.
அவரோட டாக்டர் அது. அண்ட் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அண்ட் தென் ஒரு கால் வந்து விளங்காமல் போயிடும். ஒரு இது இருக்கும், ஹி கான்ட் வாக் வித்வுட் அ ஸ்டிக். அதை நான் ரெஃபரன்ஸாக எடுத்து லைக் ஐ வாண்டட் த ஸ்டிக் லிட்டில் ஷார்ட்டர் ஆல்சோ. அந்த ஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ வாண்டட் லிட்டில் ஷார்ட்டர் ஸோ தட் கேமராவில் வந்து இட் வில் பி லார்ஜர் தென் லைஃப். கேமராவில் வந்து பார்க்கும்போது நான் இப்படி வச்சு நடக்கிறது வந்து நார்மலாக இருக்கும். பட் வென் ஐ கோ லிட்டில் டவுன் அது கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் சேம் லெக்லேயே வந்து நான் இது பண்ணும்போது இட் வில் ஆல்சோ எக்ஸ்சேஞ்ச். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக. வந்து நீங்கள் ஹவு டு வாக் வித் கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி டிஃப்ரெண்ட். பட் நான் அந்த படத்தில் வந்து எந்த காலில் வந்து ஐ மீன் இட் வில் பி டிஃப்ரெண்ட் டு வாட் ரியாலிட்டி இஸ். ஸோ அது வந்து ஹியூ லாரி வந்து பண்ணியிருப்பாரு டாக்டர் ஹவுஸில். ஐ ஆஸ்ட் இஃப் ஐ கேன் டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தட் அண்ட் டூ இட் அப்படின்னாரு. அண்ட் தென் தெல் பி டர்னிங் பாயிண்ட் இந்த மூவி ஆல்சோ. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணலாமா, இது ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது ஹி லெட் மீ இம்ப்ரோவைஸ் ஒரு சில சீன்ஸ் எல்லாமே. ஸோ ஐ மீன் வசந்த் பாலன் சார் சரி and then Abhilash Bro sorry, and I think that gives me a lot of freedom to explore the character more and add something to the character. So how was like when Vasant Balan sir said you this story, like சொல்லும்போதும் சரி நீங்க கேட்கும்போதும் சரி அந்த ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம ஒரு பொலிட்டிஷியன் கதாபாத்திரம் ஒன்று பண்ண போறோம். எனக்கு வந்து பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ லைக் இவரோட கேரக்டர். அதில் நம்ம சிஎம் சாரோட கேரக்டர் வந்து இட் இஸ் அமேசிங் ஹவ் ஹி ஹஸ் ரிட்டன். அவர் வந்து ரொம்ப சட்டிலாக ஆக்ட் பண்ணுவார். கிஷோர் சார் வந்து ரொம்ப சட்டிலாக ஆக்ட் பண்ணுவார். பட் ஆனால் த இம்பாக்ட் தட் இஸ் சீன் ஆன் ஸ்க்ரீன் லைட்ஸ் லைக் மேக்னானமஸ். சூப்பராக இருக்கும். ஐ லைக் ஆல் த ஸ்க்ரீன்ஸ். நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஐ ஃபெல் இன் லவ் வித் ஆல் த கேரக்டர்ஸ். அண்ட் தென் கொற்ற வேண்டிய ஒரு கேரக்டர் இருக்கும் அதில். அவங்க தான் வந்து ஆக்சுவல் protagonist of the whole series. It was amazing. Just like as நான் படிக்கும்போது I was very interested. நான் யோசிச்சேன் ஒரு வாட்டி இது பண்ணணுமா, பாலிடிக்ஸ்குள்ள போகணுமா, அப்படியே சும்மா உட்கார வச்சிருவாங்க அப்படி இப்படின்னு. But then I liked it. Or maybe this would be a bridge for you to get into a real politics. Too young for it right now. Okay. I think. But you have interest. I definitely. I mean, see, I believe நீங்க வந்து பாலிடிக்ஸ் வந்து தான் நல்லது பண்ணணும்னு கிடையாது. எனக்கு நல்லது பண்ணது பிடிக்கும். Right now I'm not in a position to do good because எனக்கே யாராவது நல்லது பண்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன் நான். But sure, like in some capacity or level I'll definitely politics இல்லைனா கூட I'll want to help people in some way. Nice bro. அதே மாதிரி வந்துட்டு டெஃபினட்டா நாங்க வந்துட்டு உங்களை ஃபியூச்சர்ல வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். இப்போ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான கேள்வின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை? எனக்கு வந்து நெல்சன் சார், லோக்கி, ராம் சார், அண்ட் தென் லாட் ஆஃப் அனுராக் கஷ்யப். ஐ லைக் ஹிம், ஹிஸ் ஒர்க் ஆல்சோ. அண்ட் தென் எனக்கு வந்து ஐ லைக் டு ஒர்க் வித் ஆல் த பிக் டேரக்டர்ஸ் பிகாஸ் ஐ திங்க் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ எக்ஸ்ட்ராக்ட் சம்திங். அவங்க வந்து ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து ஏதோ ஒன்று புதுசாக வாங்குவாங்க. ஆஸ் அன் ஆக்டர் யூ கேன் க்ரோ. So yeah, hopefully if I get a visiting card and I mean if I get a opportunity to meet them, for sure I'll ask that. So உங்களுக்கு எந்த மாதிரியான கதாபாத்திரம் பண்ணணும்னு ஆசை? லைக் ஒரு ரகடா KGF. Hey bro, what's up? Yeah, obviously no, I mean அது பிடிக்கும். All the big larger than life characters இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. Maybe ஒரு antagonist ரகடான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? Antagonist தாண்டி roles that make me explore something good, something that excites me. Okay. அது வந்து என்ன எக்ஸைட் பண்ணா நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன். Because like it's like there are a lot of things you can do, you can choose. You'll have to also be happy doing what you do. So what if some director comes and tells you like ஒரு ஸ்டோரி சீரியல் கில்லர் மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்றாங்க? If it's good then I'll do it. Dexter பிடிக்கும். I like Dexter ஒரு சீரிஸ் இருக்கு. Okay. She's a really good serial killer. People love him. Oh. So அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா if I like the script definitely I'll do it. And for your other question that you asked இதுக்கு முன்னாடி மறந்துட்டீங்க. பட் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்கன்னா என்னன்னா you asked me about so what are the my upcoming projects and stuff. எதுவுமே இல்லை. எதுவுமே பண்ணல. இல்லை, இது என்னன்னா 2.5 years வந்து I was shooting for this. ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து லைக் தே கேம் இது எனக்கு ஒரு லுக் இருக்குன்னு சொன்னாங்க. they asked me if I'll be okay doing the look. I like the script a lot. And UV Creations என்ற ஒரு பெரிய பேனரில் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னும் போது I accepted. அதுக்கப்புறம் வந்து I got a few calls for other movies தமிழில். And then நான் எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டே இருந்தேன் பிகாஸ்
ஃபுல்லாக அந்த படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருப்பேன் நான். ஃபுல்லாக 90s அந்த ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு லாட் ஆஃப் ஹேர் அண்ட் ஸ்டஃப் அப்படி இருந்தது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 months நான் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன மறந்துட்டாங்க பேசிக்கலி. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபீல்ட் அவுட் போயிட்டேன் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டானுங்க போல. ஒரு 3 to 4 months நம்ம ப்ராஜெக்ட்ஸே பண்ணலாம், நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிடுமே அப்படின்லாம் ரியலாகவே இருக்கா? எனக்கு What do you தெரியல. think? What's your opinion on that? ஐ டோன்ட் திங்க், எனக்கு தெரியல. அது எனக்கு நான் இப்போ தான் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கேன், அதுக்குள்ளே ஃபீல்ட் அவுட் பற்றி பேச எப்படி எனக்கு தெரியல. இந்த ஒரு கேள்வி ப்ரோ, ரியாலிட்டி ஷோ பண்றவங்க நிறைய பேரோட வாழ்க்கை மாறுமா? ஏன்னா we can see சாண்டி மாஸ்டர் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டர் வந்து இப்போ படம் எல்லாம் நடிக்கிறாரு. ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு பயங்கரமா கவின்னு. Purely on talent, bro. I mean, two things: being at the right space in the right time matters, and also your talent speaks. நீங்க என்னதான் opportunity இருந்தாலும் if you don't have good talent, and also the other way also, if you have really good talent and if you don't have an opportunity, it's not going to work. So I think just being in the right time, being at the right space at the right time matters a lot. அதே மாதிரி பிக் பாஸ்ல சொல்லுவாங்கல்ல, பிக் பாஸ்ல இருக்கிறவங்க பிக் பாஸ்ல மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, வெளில வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்காது, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்து. Some of my best friends are from Big Boss because அது என்னன்னு தெரியல, பட் ஆனால் because maybe I spend so much time with them, some relationships you bring. அது ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிக் பாஸ்ன்னு சொல்லலை, வெளியிலுமே வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க. சடனாக you just want them in your life for some reason, and then you just have to have them in your life. ன்ற மாதிரி we have people in our lives, they're that good. You just choose people based on அது பிக் பாஸ்ன்றது கிடையாது, ஜென்ரலி எனிவேர். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க இன்கேஸ் யார் கூடயாவது இணைந்து நடிக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா யார் கூட எல்லாம் சேர்ந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு இணைந்து நடிக்கணும்னா மேபி வந்து விஜய் சார் கூட நடிக்கணும்னு ஆசை நிறைய பேருக்கு, தளபதி கூட, ஐ மீன் தலை சார், விஜய் அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இருக்க ஆசை தான். ஐ திங்க் எவ்ரி பட்டிங் ஆக்டர்ஸ் ட்ரீம் அவங்க எல்லாருக்கும் நடிக்கணும் அப்படின்றது தான். விஜய் சார் வந்து கடைசி படம் பண்ணிட்டு மேலே படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உள்ள வரும்போது அவர் வந்து பாலிடிக்ஸ்ல போயிட்டார். நல்ல விஷயம் தான், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். I would like to act with all the big names again. One for selfish reasons, எனக்கு ஒரு exposure கிடைக்கும், and then again I'll know what that person is. I'll learn a few things from that person also. ஸோ ஓகே, நம்ம ஆக்டர் கேட்டுட்டோம். ஆக்ட்ரஸ் யார் கூட எல்லாம் சேர்ந்து நடிக்கணும்? எப்படி கோத்து எல்லா ஆக்டர்ஸ் கூட இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் போங்காட்டும் ப்ரோ. சும்மா சொல்லுங்க. சரி, உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு யாரா இருப்பாங்களே இவங்க கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு? சேர்ந்து நடிக்கணும்லாம் இல்லை, I have a lot of க்ரஷா? No, I mean crush வந்து இருக்காங்க, crush கூட நிறைய இருந்திருக்கு. I used to adore Trisha ma'am before. Oh. I just like her. I think everybody who என்னோட friends எல்லாருக்கும் தெரியும். And then a lot of people. Recently I started liking Sydney Sweeney also. Yeah. Angelina Jolie பிடிக்கும். Okay. Oh, Hollywood. நான் யோசிக்கிறேன் Angelina. Oh, Hollywoodல. சரி, ஓகே. ஹாலிவுட் கதை மாதிரி எதனா ஒரு கதை உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைனா, ஐ மீன் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான கதை இருந்தால் நல்லா இருக்கும், எந்த மாதிரியான கதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நீங்க எந்த ஒரு ரோலுக்கு ஆப்ட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? I like Peaky Blinders a lot. Peaky Blinders ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் சேடாவே இருப்பாரு. இங்க சேடா இருப்பாரு. ஆமா, ஒரு மாதிரியா சேடா. He's just a very stoic person. Okay. ஆமா, அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்டோயிக்கான ஒரு பர்சன். ஸ்டோயிக்கிசம் அப்படின்றது ஒரு philosophy, but still not a philosophy, it's a way of living. He's a very stoic person. I like that character. So apart from acting, உங்களுக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட்? எந்த மாதிரி லைக் ஃபியூச்சர்ல நீங்க வந்து மேபி டைரக்ஷன்ல பார்க்கலாமா, இல்ல வந்துட்டு ஸ்கிரிப்ட் எதனா எழுதுறது, இல்ல வந்துட்டு I've been writing a few stories நானா எழுதிட்டு இருப்பேன். But I also want to direct, but அதுக்கு முன்னாடி வந்து I also want to work under somebody as an AD. Okay. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக, மீன் ஆக்ட் பண்ணும்போதே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஜஸ்ட் சும்மா இருக்கும்போது வந்து கேரவனில் இருக்காமல் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கீப் லுக்கிங் அட் பீப்புள் வாட் தே டூ ஜஸ்ட் டு கிராஸ்ப் திங்ஸ், சும்மா எல்லாம் கற்றுக்கிறதுக்காக. So I do have interest in direction, but it's long time after. But anyways, நீங்க டைரக்ஷன் பண்ணாலுமே எந்த மாதிரியான கதை பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? எந்த மாதிரியான கதை? It depends. I mean, I don't know what அந்த டைம்ல என்ன மூட்ல இருக்கணும். லவ்ல இருந்து பிரேக்கப் ஆச்சுன்னா பிரேக்கப் ஸ்டோரி ஒன்று எடுக்கலாம். இப்போ எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆச்சு, அதே பிரேக்கப்ல தான் இருக்கேன் இன்னும் கூட.
இன்னும் ப்ரோ உண்மையை சொல்லுங்க. சத்தியமா ப்ரோ. இதுல என்ன ப்ரோ இருக்கு? இருந்தா இருக்குன்னு சொல்ல போறேன். இதுல என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்ல போறேன். இல்ல உங்களுக்கு எல்லாம் பிரேக்கப் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்னும் புரியலையா எங்களுக்கு? ப்ரோ அது எப்பயோ ஆச்சு ப்ரோ. பல வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. அப்போ அப்போதுல நடந்தது சிங்கிள் தான். சொல்றீங்களா? அப்போதுலேருந்தேவா? ம். நம்ப முடியலையே. இல்ல பல ரொம்ப 2 வருஷம் தான். ஓகே. ஆமா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதையில இருந்து அதுக்கப்புறம் கதை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆச்சு. ஸோ ஸோ ஓகே, வாட் யூ ஆர் லுக்கிங் ரைட் நவ் இன் லைஃப்? லைக் நம்ம லைஃப்ல ஒன்று பார்க்குறோம், எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு சில பேர் வந்துட்டு பீஸ் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் வந்துட்டு இன்னும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ வாட்ஸ் யோர் லைக் ஃபோக்கஸ் ரைட் நவ்? ஐ திங்க் when people search for peace, I think அது ஒரு லக்ஸரி நினைக்கிறேன். If you search for peace, it's for some people it happens, but for most people peace அப்படின்றது ஒரு லக்ஸரி. நீங்கள் அங்கே போகணுன்னா வந்து உங்களுக்கு முதல்ல வந்து நிறைய விஷயங்கள் மெட்டீரியல் திங்ஸ் நிறைய வேணும். அதாவது பணம்ன்ற ஒரு விஷயம் நிறைய இருந்தால் மட்டும்தான் பீஸ் தேடி அதுக்கப்புறம் போவீங்க நீங்கள். ஸோ ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் திங் வுட் பி டு ஹாவ் அ பெட்டர் லைஃப் ஆன் த ஹோல். நான் வந்து வாழ்க்கையில் கண்டென்ட் ஆனதுக்கப்புறம் ஐ மைட் கோ கெட் பீஸ் சம்ஹவ். சூப்பர். ஸோ அதே மாதிரி ப்ரோ ரைட் நோ யா லைக் 6.4 உங்களோட ஹைட்டு. சரி. ஸோ இந்த ஹைட் வந்துட்டு ப்ரெசன்ஸில் வந்துட்டு சில டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ராபேக்கா லேகாக இருக்கா, இல்லை வந்துட்டு பாசிட்டிவாக ஓகேவா தான் இருக்கா? ஏன்னா வந்துட்டு சில பேருக்கு ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில ரோல்ஸ் கிடைக்காது, ஒரு சில ரோல்ஸ் செட் ஆகாது. தெரியல, எனக்கு என்ன கூப்பிட்றவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு தான் கூப்பிடுறாங்க. தே நோ தட் ஐம் டால். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனக்கு வந்து உங்கள் ஹைட் பிரச்சனைன்னு சொல்லி முன்னாடி வந்து ஐ ஹேவ் ஹேட் திஸ் ப்ராப்ளம். நான் வந்து இப்போ ஐம் டாக்கிங் அபவுட் பிஃபோர் பிக் பாஸ் when I have auditioned and stuff. அப்போ வந்து அது ஒரு பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பிகாஸ் பீப்புள் நோ ஐம் டால், ஐ திங்க் தே வாண்ட் சம்படி டால் அண்ட் தென் தே கால் மீ. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃபீல்டு உள்ளால போகிறோம், மேபி வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி உள்ளால போகிறோம். ஸோ வாட் டு யூ திங்க் வித் வாட் இஸ் வெரி நெசசரி? டேலண்ட் இஸ் வெரி நெசசரி, ஆர் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி நெசசரி, ஆர் லைக் ஸ்கில்ஸ் ஆர் வெரி நெசசரி? இப்போதைக்கு இருக்கிற டேர்ம்ஸில் நீங்கள் எது வந்துட்டு பார்க்குறீங்க? ஐ திங்க் இட்ஸ் a combination of everything. அது எல்லாமே தேவை தான். ஒரு விஷயம் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் எல்லாமே the right proportion இருந்தால் தான் you can do something. If you have contacts also, you should know how to use them. Okay. If you have the contact, you should know how to use your talent also. So then like I think it's all intertwined. அது எல்லாமே தேவை தான். One is not without the other. ஸோ ஓகே, மேபி வந்துட்டு பார்த்துருக்க நேர்களும் சரி, இல்லை வந்துட்டு நம்ம ஷோஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, மேபி ஒரு டேரக்டராக இருந்தாலும் சரி, இஃப் யூ வாண்ட் மேக் தம் ரிக்வெஸ்ட் லைக் எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை, இல்லை எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கதை எதுவுமே இல்லை. லைக் வாட் கண்டிப்பாக வந்து நல்ல ரோலாக இருந்தால் கூப்பிடுங்க. நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ லைக் அது மாதிரிலாம் எதுவுமே ஐ டோன்ட் நோ ஹவு டு ரிக்வெஸ்ட் சம்படி லைக் தட். அது ஒரு பெரிய பிரச்சனை என்கிட்ட. எனக்கு கேட்க தெரியாது. தெரில இப்போ வரைக்கும் கேட்டது கிடையாது எதுவுமே. அவ்வளோ யூனிவர்ஸை வந்து நிறைய யூனிவர்ஸை கேள்றா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் திங்க் பர்சனலி தஸ் ஃபார் ஐவ் கான் டு அ டைரக்டர் என்ன சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது இப்போ வரைக்கும். மேபி ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் தட். யூ ஷுட், பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஹேவ் டேலண்ட் ஸ்கில்ஸ். என்னன்னா அது என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏன் கேட்கலன்னா ஐ டென்ட் ஹாவ் நான் நடிகை எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ ஐ ஹேட் டு யூஸ் சம் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் தேர். ஏன்னா இந்த பைக்கரு, இந்த தலைமைச்செயலகம், அண்ட் லைக் தேர் வாஸ் ஒன் மோர் மூவி தட்ஸ் yet to release. அது ரொம்ப வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணது மாதவன் சாரோட அதிர்ஷ்டசாலின்ட்டு. அது ஒன்று ஐ டோன்ட் நோ when that is going to release also. ஸோ இதெல்லாமே வந்து are just visiting cards for me. And obviously இப்போ வந்து I think many people didn't watch Biker also on theaters because இங்கே நிறைய ப்ரமோஷன் பண்ணல when compared to ஹைதராபாத். அங்கே இன்னும் நல்லா போயின்னு இருக்குது. இப்போ கூட ஐ திங்க் இட்ஸ் பின் 15 days right now. 15 daysக்கு அப்புறமா கூட இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்கு அந்த படம். ஸோ யூ திங்க் தட் நீங்கள் கேட்காததுனால தான் அந்த லேக் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? கேட்காதது ஆப்வியஸ்லி இல்லை. எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல. அண்ட் ஐ திங்க் யுவர் டேலண்ட் ஸ்பீக்ஸ் மோர். என்னதான் கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் அந்த கான்டாக்ட்ஸை வந்து இப்போ எதுக்கு இவனுக்கு வாய்ப்பு தரணுன்ட்டு வந்து ஒரு இது இருக்கும் தெரியுமா? ஸோ வந்து ஐ ஜஸ்ட் சே ஓகே ஃபைன், ஐவ் காட்டன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹவு பெஸ்ட் கேன் ஐ ரியலைஸ் திஸ்? இதை வந்து எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒவ்வொரு டைம் என் மைண்டில் இருக்கும். அண்ட் ஐ திங்க் ஐ ட்ரை டு டூ த பெஸ்ட் ஜஸ்டிஸ் ஐ கேன். அவ்வளோதான். சரி ஓகே, இப்போது மேபி நம்ம பார்த்துருக்க நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்கணும். இல்லை அவ்வளோலாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது நான். எனக்கே ஐ மீன் தி திங் இஸ் ஐ டோன்ட் கிவ் அட்வைசஸ் unless asked. I don't like to give advices until asked. But I don't think advices are necessary. அதுதான் நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா மறுபடியும் வந்து யாராவது நம்மக்கிட்ட வந்து சொல்லணும் நம்ம என்ன பண்ணணுன்றது.
You know, like I don't think I'm in a space to do that. I don't think I should be giving advices. ரீசெண்டாக பார்த்து ஒரு சூப்பரான ஒரு மூவி லைக் யூ ஃபெல்ட் ஓ மை காட் திஸ் மூவி இஸ் வெரி நைஸ்ப்பா நல்லா இருக்கு. இந்த மாதிரி படம்னா பைக்கர் தான். நான் சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்கிறீங்க. ஆமா, நான் என் படம் நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? இல்லை ப்ரோ, நீங்கள் வேறு யாராவது படம் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களோட படம் பார்த்துட்டு பைக்கர் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லலாம். பட் நீங்கள் எதனா ஒரு படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள், நானும் பண்ணுறேன். மேபி லவ் டுடேயாக இருக்கலாம், ட்ராகனாக இருக்கலாம், நிறைய படங்கள் வந்துச்சு. கடைசி 10 படம் சொல்லுங்க பார்ப்போம். கடைசி 10 படம் ரிலீஸ் ஆன 10 டிராகன், லவ் டுடே, தாய் கிழவி. மணிரத்னம் சாரோட தக் லைஃப் வந்து ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு பிடிக்கல அது ஆக்சுவலாக, எனக்கு தெரியல. பட் ஃபார் சம் ரீசன் ஐ லைக் தட். இட் வாஸ் கைண்ட் ஆஃப் a slow burn, this that everything. எனக்கு அது பிடிச்சிருந்தது. நான் ஐ ஹாவ் அ வெரி வியர்ட் டேஸ்ட் when it comes to movies. ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி வந்து this மூவி called CJ7. பெரிய படம் அது, ஒரு அனிமேஷன் மூவி. அது உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் just because I want to watch it. And then I was watching Taxi Driver, ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் சடனாக வந்து என்கிட்ட வந்து தமிழ் படம் எல்லா பேரும் சொல்லுன்னு சொன்னீங்கன்னா நல்லா ஸ்டக் ஆகிடுவேன். தெரியுது. சூப்பர் நைஸ். கொஞ்சம் அப்படியே அந்த அப்ராட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதான் சொல்கிறேன்ல, லைக் ஐ வாட்ச் மூவிஸ் பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம்ஸ். நான் டெய்லியும் இப்போ கூட வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து வரும்போது ஐ வாஸ் வாட்சிங் திஸ் இவரு நம்ம மணிகண்டனோட படம். எந்த படம்? மணிகண்டனோடது குடும்பஸ்தன். காரில் வரும்போது அது சும்மா கேட்டுட்டு இருந்தேன், ஆடியோ மட்டும் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ லைக் ஐ ஆல்சோ லிசன் டு a lot of things. I watch movies without dialogues. I listen to movies without video. பட் லைக் பேர்லாம் அவ்வளோவா எனக்கு ஞாபகம் இருக்காது, அப்படியே பார்த்துனே இருப்பேன் பாட்டு. சூப்பர். வாட் இஸ் யூஆர் இன்ட்ரெஸ்டட் ஆன் டு லைக் மேபி வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆக்டராக இல்லாமல் ஆண்டர்பிரனராக இல்லாமல் வேறு எதனா ஒன்று பண்ணணும்னு இருந்தால் என்ன ஒரு பண்ணியிருப்பீங்க? வேறு என்ன பண்ணணும்? வேறு ப்ரோ நிறைய இருக்குது ப்ரோ. மேபி வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிட்டாரிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெயிண்டராக இருக்கலாம், இல்லை அதுக்கு யாருக்கு தெரியும் நீங்கள் ஒரு பைலட்டாக கூட ஆகலாம். ஆமாம், எனக்கு பெரிய டான்ஸர் ஆகணும் ஆசை. ஓ அதுதான் கேட்டேன். டான்ஸர் நான் உங்களுக்குள்ளால இருக்கிற ஒரு டேலண்ட் நான் வெளில எடுத்து அந்த டேலண்டே இல்லை எனக்கு. நான் டான்ஸ் ஆடினதே கிடையாது. டான்ஸ் பற்றி யோசிச்சாலே எனக்கு கை கால்லாம் வேர்க்கும். ஓ ஆமா, பிகாஸ் ஐ கான்ட் டான்ஸ். சரி, நீங்க சொல்லுங்க பிரதர், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க? என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்? நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஐ டோன்ட் ஹேவ் எனி பர்டிகுலர் திங். அதான் ஐ வாண்ட் டு டூ மாஸ் ஃபிலிம்ஸ், ஐ வாண்ட் டு டூ ஃபிலிம்ஸ் தட் ரீச் ஆல் ஆடியன்ஸ். அந்த மாதிரி தான் எல்லா நடிகரும் பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பா. ஏன் பண்ணக்கூடாது? நல்லா பண்ணக்கூடாது? நான் சொல்லவே இல்லையா. அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு நடிகனா இருந்தா எல்லாத்தையும் தான் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ப்ரோ, அவ்வளவுதான். லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி an actor who is good with everything, அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. சரி, இப்போ நான் வந்துட்டு ரேபிட் ஃபயர் இல்லை, எனக்கு மேபி வந்துட்டு ஒரு 2-3 கேள்வி நான் வந்துட்டு நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு வில்லன், கமெடி ஆர் ரொமான்டிக் ஆர் ஹீரோ இந்த மாதிரி பண்ணும்போது எது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் பண்றதுக்கு? லைக் வில்லனா பண்றது உங்களுக்கு பயமா இருக்குமா, இல்லை கமெடியனா பண்றதுக்கு பயமா இருக்குமா, இல்லை வந்துட்டு ஹீரோவா பண்றது லைக் கொஞ்சம் பயமா ஸ்கேரியா இருக்குமா? I have not been a comedian thus far. I have not been a hero thus far. ரொமான்டிக் பண்றதுக்கு ஸ்கேரியா இருக்குமா, எது பண்றதுக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்கும்? I think being a comedian will be the most scariest because I think comedy is the most difficult art of all. அதான் இருக்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு ஆர்ட், being a comedian. Okay. But I think I would also enjoy doing it. Yeah. So what's the one dialogue of Tamil film which you like ரொம்ப பிடிக்கும், இல்லை நீங்க அடிக்கடிக்க ஹம் பண்றதா இருக்கலாம், அதை சொல்றதா இருக்கணும்? ஒன் டைலாக் நீங்க சொல்லுங்க. டைலாக் தாண்டி எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரே நம்ம யுவன் சங்கர் ராஜா, ஒரே நாளில் வாழ்க்கை இங்கும், ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது, எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்பு பூமி இங்கு பூ பூக்கும். சூப்பர் நிரு ப்ரோ. உங்ககிட்ட வந்துட்டு பேசின டைமிங்கும் தெரியல, அதே மாதிரி வந்துட்டு பேசினது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஜாலியா. இட்ஸ் மோர் தென் இன்டர்வியூ ஐ கேன் சே, பிகாஸ் நம்ம இன்டர்வியூ மாதிரி பண்ணாம நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி குட் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர். டெஃபினட்டா வந்துட்டு நீங்க ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் அண்ட் மறுபடியும் வந்து இன்டர்வியூஸா கொடுத்துட்டே இருக்கணும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.